guys. ஹே காய்ஸ், நான் தான் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்களே சபரிமலை எக்ஸ்பிரஸ் தரமாக இது வந்துட்டு கிரெடிட்ஸ் கோஸ் டு நம்ம பிஜுமன் மோட்ஸ் தான். ஏன்னா அவர் தான் அந்த சபரிமலை எக்ஸ்பிரஸ் மோடை வந்துட்டு க்ரியேட் பண்ணவர். அது நிறையா பஸ்ஸெல்லாம் க்ரியேட் பண்ணி கிரெடிட்ஸ் 2க்காக. ஓகேவா, இப்போ நம்ம சபரிமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். சபரிமலைன்னா அவ்வளோ தூரம் போக மாட்டோம். பம்பை வரையும் வண்டி நிப்பாட்டி அதுக்கு அடுத்த நாள் பக்தர்கள்லாம் எப்போ வராங்களோ அப்போ வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அப்படியே நம்ம ஊருக்கு வர மாதிரி பாண்டிச்சேரி டு சபரிமலை. ஓகேவா, சபரிமலைனே வருது பாண்டிச்சேரி டு பம்பா சபரிமலை எக்ஸ்பிரஸ். காய்ஸ் ஏறிட்டிங்களா? குருசாமி வாங்க சாமி, உங்களை பத்திரமா கொண்டு போய் உங்கள் பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சேர்க்கறது நம்ம கடமை பொறுப்பு எல்லாமே. ஓகேவா, ரைட்டு மக்களே. இப்போ அப்படியே நேராக போய் எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் தெரியுதா? இந்த கீழே 90 km/h ஸ்பீடுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு கீழே இந்த ரூட்டு தெரியுது பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த ரூட் வழியாக தான் நம்ம போகணும். ஓகேவா, பம்பா வந்துட்டு என்ன ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே ஒரு கட்டடிக்கும்னா ஸ்கூல் கட்டடிக்கிறதுல நம்ம ரைட் சைடு அப்படியே ஒரு கட்டடிக்கும். அந்த கட்டடிக்கிறது வந்துட்டு அப்படியே அந்த வழியாக அப்படியே போய் அப்படியே கீழே நம்ம ரூட்டு காட்டுது. நம்ம இப்போ அந்த வழியாக தான் போகணும். ஓகே மக்களே, இப்போ நம்ம என்னடா கேவோ சேனலில் வீடியோலாம் காணும், சப்ஸ்கிரைபர் காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இப்போ நம்ம ஹேக்கர் ஐடியிலேருந்து புதுசாக ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம் மக்களே. ஓகேவா, நம்ம பேர் எப்பயுமே நம்ம மாற்ற மாட்டோம். நாக் அவுட் வேரியன் தான், அது மட்டும் தான் எப்பயுமே இருக்கும். அது உங்களுக்கே தெரியுது தான் நம்ம பிராண்டே, அந்த கேஓ அதானே. ஓகேவா, ஓகே மக்களே, கொஞ்சம் லைட்டாக கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் குரல் வந்துட்டு நம்மனமானு தான் இருக்கும், பேசுகிறதும் ஒரு மாதிரி தான் இருக்கும். தம்பி இடிக்காமல் போடாடி எப்பா, பார்த்து போகணும். சொல்லி வாயை மூடி இடிக்காம பாரு. நம்ம தான் பஸ்ஸு ஓட்டுறோமா? ஒன்றும் இல்லை. இது நம்ம பஸ்ஸு கண்டிஷன் வந்துட்டு சும்மா கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் தரமாக இருக்கும். எங்கேயும் வளையாது நெளியாது, ஒரு டேமேஜ் ஆகாது வண்டியில். அந்த அளவுக்கு பார்த்து பில்ட் பண்ணது பஸ்ஸை. நான் இல்லை, பிஜுமன் தான் இது பண்ணார். நான் நோ டேமேஜ் கொடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதான், மோடை போட்டு என்ன பண்ணுறது. இந்த ஸ்பீட் லிமிட்டு, அப்புறம் அது பேர் என்னமோல, அந்த ஃபைன் போடுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் எனக்கு தெரில. அதுக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்க மக்களே. கொஞ்சம் இது எனக்கு என்ன பண்ணுறது தெரில, இதெல்லாம் மித்ததெல்லாம். ஓகே, இந்த பீம் லைட்டை போட்டே வச்சுப்போமா. ஏன்னா இங்கேருந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு. பகல்லையே பசுமாடி தெரியாது, ராத்திரி 7 மாடை தெரிய போகுது. என்ன பண்ணுறது, எப்படிலாம் பழமொழி சொல்ல வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே ரைட் மக்களே, அப்படியே நம்ம நேராக போகிறதா வேலை. இந்த ரூட் எங்கே போதோ அந்த ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணி தான் போகணும். தம்பி எல்லோ கலர் டேங்க் ஆவீங்கன்னா அது செப்டி டேங்க் வண்டியா இல்லைன்னா தெரியலையே. செப்டி டேங்க் தண்ணி தொட்டியா? பெட்ரோல் ராடி மாற்றி சொல்கிறேன் பாரு கேவோ. ஏன்டா அப்படி பண்ணுற? நான் கூட செப்டி டேங்க் போயிட்டேன், தண்ணி தொட்டி லாரி போயிட்டேன். ஓகே, நம்ம மைண்ட் இங்கெல்லாம் போகுது பார்த்தீங்களா. ஓகே மக்களே, இப்போ எவ்வளோ ஸ்பீடு? அதே 90 km தான். 90 மேலே தம்பி காரு பார்த்துக்க, பெரிய வண்டி வருது, அப்புறம் நாங்கள் தான் உடனே ஆக்சிடென்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது என்ன பண்ணுறது, அது நம்மளுக்கு தளபதி. அது பஸ்ஸுக்காரங்களானே அது ஒரு தளபதி தான். தளபதின்றவங்க தலைவிதி. ஓகேவா, ரைட் மக்களே. இப்போ அப்படியே ஒரு திருப்பு நல்லா. இந்த முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா ஏன் தெரில, போன வீடியோஸ்லாம் நம்ம வந்துட்டு போட்டிருப்போம். அந்த வீடியோஸில் ஸ்டேரிங் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கொண்டு வந்துட்டேன் அண்ணே. எப்படி ராக்கியவோ அப்படி சொல்லி என்ன பண்ணேன், கேமை அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணேன். ஜஸ்ட்டு அது அந்த இது மட்டும் தான் பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணல. அதுவே இதாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு தூரம் வந்துட்டோம். தூரம் அந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது ஸ்டெக்காகி வந்ததுனால ஓபிஎஸில் ரெக்கார்ட் பண்ணேன், ஓபிஎஸ் ஸ்டுடியோவில். அது ஃப்ரேம் ரேட் நம்ம என்ன தான் கம்மி பண்ணி வச்சாலும் கரெக்டாக தான் வச்சுருப்போம். ஆனால் அது ஒரு மாதிரி லேக்னஸ் தெரியுது. அது எம்கேவியில் தான் இருக்குது. நம்ம MP4 என்ன தான் மாற்றி ஃபார்மேட் போட்டு பண்ணாலும் பீம் லைட்டு போட்டுக்கிறேன். எப்பா அப்போலேருந்து கண்ணே தெரிய மாட்டேங்குது. நான் எங்கே கொண்டு போய் பஸ் விட்டுருக்கேன். என்ன பண்ணுறது? ஐயோ என்னமோ சொல்லிகிட்டு இருந்தோம்ல. என்ன ஓபிஎஸ் நம்ம என்ன தான் ஃப்ரேம் ரேட்டை கம்மி பண்ணி என்ன தான் வச்சாலும் ரெக்கார்ட் பண்ணாலும் அது இந்த ஷட்டர் ஆகிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரில. இந்த பேண்டிகேம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் கேம் எனக்கு ஸ்மூத். நான் விளையாடுறப்பெல்லாம் சரியான ஸ்மூத்து கேமு. ஆனால் எனக்கு இந்த ஒரு சில ரெக்கார்டர் வந்துட்டு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. பேண்டிகேம் தான் இப்போதைக்கு ஏதோ கிராக் டோஷன் போட்டு விளாண்டுருக்கேன் பேண்டிகேமில். அது வேணால் ஓகேவா இருக்குது மக்களே. நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன். பேண்டிகேம் வந்துட்டு அதுவுமே இந்த ஷட்டர் வந்துட்டு இடிக்க தான் செய்யுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது லைட்டாக அது ரொம்ப அந்த மைன்யூட்டாக நம்ம கவனிச்சா தெரியும் இந்த ஷட்டர் ஆகிறது.
ஆனால் மித்தபடி அந்த ஷட்டர்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஓகேவா மக்களே? அடுத்து நம்ம கிவ்வே வந்துட்டு கொடுக்க போகிறோம் மக்களே. சொல்லியிருந்தோம்ல எத்தனை வருஷம் இப்போ தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் கிவ்வே கொடுத்தது யாரும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக பிசின்னு வேணும்னு கொடுத்தது பார்த்திங்கன்னா அது நம்ம மோஸ்ட்லி நம்மளா தான் இருக்கும். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்ட அளவுக்கு யாரும் அவ்வளோ நம்ம கொடுத்த அளவுக்கு ஃப்ரீ பிசின்னு வேணாம் அவ்வளோ பேர் யாரும் கொடுத்ததில்ல. ஏன்னா நிறைய பேர் கொடுத்துருக்கேன், கணக்கு இல்லை. என்ன ஒரு எத்தனை பேர் கொடுத்துருப்பேன் மறந்துச்சு மக்களே. அதெல்லாம் நடந்து 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? அப்புறம் தான் நம்ம சேனலில் இது கிவ்அவே ஸ்டாப் பண்ணி நம்ம பிசி அது நம்ம லேப்டாப் பண்ணிட்டு அது போய் அதெல்லாம் பெரிய கதை. நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அது தெரியும் அதெல்லாம். ஓகேவா? ரைட்டு. யாராவே பின்னாடி தம்பி நாய் குலைக்கக்கூடாது தம்பி. ஓகேவா? அது பார்த்திங்களா நம்ம பஸ்ஸில் இது ஒரு கடவுள் மட்டும் நம்ம எம்மதமும் சம்மதம். ஓகேவா? இயேசு வச்சுருக்கோம், அப்புறம் யார் அல்லாஹ் வச்சுருக்கோம், சிவன் வச்சுருக்கோம், எம்மதமும் சம்மதம் 3 மதமே வந்துட்டு நம்மளுக்கு நம்ம பஸ்ஸில் வந்துட்டு போகலாம். ஓகேவா? ரைட்டு. இந்த கீழே அந்த பின்னாடி இந்த பாண்டிச்சேரி மட்டும் அப்படியே பளிச்சு தெரியுது. அது பஸ்ஸு மாடு அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சீரியஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு சில பக்கு வந்துட்டு அதில் அந்த முன்னாடி பார்த்தோம்னா அந்த வெண்ட்டு ஓப்பன் ஆகும்ல. இங்கேயோ அது ஃபஸ்ட்டு இந்த லைட்டு இருக்கிற இடத்துல அந்த இன்ஜின் சூடாக கூட வெண்ட்டு திறக்க அந்த இடத்துல மட்டும் வெண்ட்டு திறந்த இடத்துல அப்படியே ப்ளைனாக இருக்குது அந்த இன்ஜினில். அது ஒரு சில பக்குலாம் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? திருப்பி பிரேக் கட்டுறா எப்பா ஒரு நிமிஷம் அப்படியே நான் திருப்பி ஓடிடுறேன். எவன் இடிச்சிடாங்க? டே தம்பி பார்த்துப்போ. அப்புறம் என்னைய சொல்லாத. வெயிட் பண்ண அப்படியே அந்நிற அப்படி அவளை சூப்பராக தம்பி. ஆரஞ்சு கலர் வண்டி. அவனு நம்ம கூட வாயான் போல். ஆரஞ்சு கலர் வண்டி நல்ல வேண்டா. ஓகேடா அப்படியே நேராக போகலாம். அவளையான் நம்ம சூப்பர் ராடி. தம்பி இப்போலாம் திரும்பக்கூடாது. டப்புன்னு திரும்பினேன்னா அப்புறம் என்ன ஆகுது? அப்புறம் உடனே என் மேலே இப்படி ஃபைனை போடுறது நான் தான் கொண்டு வந்து இடித்த மாதிரி. நான் வாட்டுக்கு பேசாமல் வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நானே சபரிமலை வரையும் போக வேண்டியிருக்கு. சபரிமலை இருடா பம்பா வரையும் போக வேண்டியிருக்கு. இன்னும் எத்தனை தூரம் இருக்குது தெரில. பம்பா இதுக்கடுத்து நம்ம பம்பான்னு தான் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துருச்சு, கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சு. ஓகே மக்களே. தம்பி காரா இப்போலாம் பண்ணக்கூடாது சரியா? நானே வந்துட்டு ஸ்பீட் அஃபென்ஸா? டே 11 கிலோமீட்டர் தான் எக்ஸ்ட்ரா போனேன். அதுக்கு $400 மேலே போடுறீங்க. ஏன்டா கொள்றீங்க இல்லையே? அப்புறம் என்னமோ இது நம்ம அந்த பம்பான்னு சபரிமலைக்கு பதிலாக பம்பான்னு சொல்லியே வந்துட்டுங்க. அப்படியே வந்துருச்சு ஞாபகம். என்ன பண்ணுறது? க்ரீன் சிக்னல் ரெட்டு போட்டாலும் நான் அப்படி போவேன்டா. நான் பெரிய கைடா. அது யாருக்கிட்ட? தம்பி ஐயோ இவன் வேறு பிரேக் போடுறானே. நம்ம அப்படி நேராக போய் வேண்டியது. காரு ஐயோ பிரேக்கு குருசாமி வேறு இருக்கார் உள்ளே. நம்ம பக்தி மூடோடு போகணும். ஏன்னா நம்ம வந்துட்டு குருசாமி வந்துட்டு உள்ளே இருக்காரு. நம்ம பேசஞ்சர்ஸ்க்கெலாம் யாருக்குமே எதுவுமே ஆகாத மாதிரி, அதாவது பக்தர்களுக்கெலாம் எதுவுமே ஆகாத மாதிரி நம்ம கூப்பிட்டு போகணும் பத்திரமா. நம்மளை நம்பி அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்காங்கன்னா அது பெரிய இதுவாக. அதுவும் கேஓ டிரைவர் இப்போ தான் பிகினரு இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன் வண்டி பஸ்ஸெல்லாம். ஸோ அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், பிகினராக இருந்தாலும் அப்படியே ஃபைனை போடாங்கடா. அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு குயிக், அதாவது என்ன சொல்கிறது தெரியலையே. ஐயோ இந்த ஜாம் ஆகுது ரொம்ப இன்றைக்கி. சரி அதெல்லாம் விடுங்க. சூப்பராக ஓட்டுவோன்னு சொல்ல வந்தேன். ஓகேவா? தம்பி பிரேக் போடுறாடியப்பா. ஒரு சில பேர்லாம் ஏற வேண்டியிருக்கு இந்த இடத்துல. ஏறிட்டீங்களாடா? தம்பியா தற்காங்க. என் கண்ணுக்கு தெரியாங்க, வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படி என்னெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கு. ரைட்டு. ஒன்றும் இல்லை மக்களே. தம்பி பாய்ஸ் ஏறினா ஏறிக்கங்க. பக்தர்கள் சபரிமலை எக்ஸ்பிரஸ் தான் பம்பா வரையும் போகுது. பம்பாக்கு அப்புறம் வண்டி நிற்கும். தம்பி பச்சை கலர் வண்டி இண்டிகேட்டர்லாம் போட்டுக்கிட்டு நம்மளை இதே பண்ணக்கூடாது. பக்தர்கள்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கத்திடுச்சு. சாரி குருசாமி இருக்காங்க உள்ளே. மறந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வண்டி நீங்கள் நம்ம எஸ்சிடிசி நம்பி இப்போ வந்திருக்காங்க 50 பேரும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டர்னு கூட 50 பஸ்ஸு தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பக்தர்களுக்காக பக்தர்னு சொல்லாரா கேவோ? என்னடா ரொம்ப பக்தி மூடில் இருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே, அது கொஞ்சம் அப்படி தான். ஒன்றும் நாளையில் டேய் இளவளத்தவனே எங்கே வந்து ஒரு ஆம்பர் பேச விடாமல் பார்க்குறேன். பார்த்துக்க, நான் பேசினேன்னா நீலாம் தாங்க மாட்டேன். அப்படி பூமி கடியில் இப்படி புதஞ்சிருவேன் பஸ்ஸோடு சேர்ந்து, ட்ரக்கோடு சேர்ந்து. ஒரு ஒரு நாயெல்லாம் ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு முன்னாடி வராங்க. நல்ல வேலை நம்ம பஸ்ஸில் எல்லாமே சீட் பெல்ட்டெல்லாம் இருக்கிறதுனால
எல்லா பக்தர்களும் பொழைச்சிக்கிட்டாங்க. ஓகேவா மக்களே? நல்ல வேலை. ஒன்றும் ஆளை கோல்டு வேறு பிடிச்சிருக்கு மக்களே. சொன்னேன், இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், கோல்டு பிடிச்சிருக்கு, காஃப். அது எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, அது ஃபீவர் ஒரு 5 நாளாக. அது எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் விடுங்க. அதை போட்டு அறுத்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத நம்ம அப்படியே நேராக பஸ் ஓட்டுற வேலையை பார்ப்போம் போல். இந்த பக்கத்தில் வந்துடுச்சு, வீடுன்ற பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பாருங்கள். டிரைவிங்கை பார்த்தீங்களா எப்படி வளைச்சி ஓட்டுறேன். டே தம்பி, மஞ்சள் கலர் லாரி. என்னமோ சொல்லிட்டு இருந்தோம்ல, நம்ம எஸ்சிடிசி தான் வந்துட்டு டிக்கெட் போட்டிருக்காங்க. அவங்க நாளை கழித்து நம்ம எப்படி இருந்தாலும் மேலே போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே ஆயிரும். ஒரு நாள் கழித்து அடுத்த நாள், அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ, அதான் அடுத்த நாள் கழித்து அவங்க நம்ம பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் நம்ம பஸ் அங்கேயே நிற்கும், எங்கேயும் போகாது. ஓகேவா? பாருங்கடா, இந்த மாதிரி ஓட்ட கற்றுக்குங்கடா கொஞ்சம். பாருங்கடா எப்படி ஓட்டுறேன் பாருங்கடா. வளைச்சு வண்டியை ஓட்டுறேன் பார்த்தீங்களா? எவனா ஓட்டுவாங்களா இந்த மாதிரி? யாருக்கிட்ட இந்த இரும்பல் வேறு கொக்குன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் எனக்கு எல்லா இடமும் வரும். என்னன்னே எனக்கு திரும்ப முடிக்கிறான். ஒன்றும் ஆகலை, யாருக்கு எதுவும் ஆகலை. நம்ம பஸ்ஸில் ஸ்ட்ரீட் பெல்ட் இருக்குது, எல்லோரும் போட்டுக்கோங்க. இதுக்காக தான் எஸ்சிடிசி கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் நான் என் சேஃப்டிக்கு, மக்கள் சேஃப்டிக்கு, பக்தர்கள் சேஃப்டிக்கு, எல்லார் சேஃப்டிக்கும் வந்துட்டு சீட் பெல்ட் வாங்கி வச்சுக்கேன். பார்த்தீங்களா? இந்த நல்ல உள்ளம் யாருக்காவது வருமா சொல்லுங்கள் தம்பி. அப்படியே லெஃப்ட் மட்டும் பாரு, ரைட்டு பாரு. லெஃப்ட்டு தான் பார்த்துக்கிறேன். அப்படியே நான் லெஃப்ட்டில் அப்படியே எடுத்து திரும்பிடுவேன். ரிவர்ஸ் பாடுறாடே கண்டக்டர். அவ்வளோயா, திரும்பியாச்சு. லெஃப்ட்டு அவனா இருக்கானா? இருடா அது டே இப்படி போயிட்டீங்க. என்னடா அது வண்டி இங்கே நின்று வர மாட்டேங்குது. வந்துருச்சு பயந்துட்டு ஒரு நிமிஷம். என்னடா வண்டி வர மாட்டேங்குது. அப்படி திருப்பிட்டு அப்படி நேராக போக வேண்டியதான் பஸ் எடுத்துகிட்டு. தம்பியா, பம்பா வரப்போகுது, கிட்டத்தில் இருக்குவான் பம்பா. என்னட்டா இம்பிட்டு ட்ரக்காடா? யாரா போகிறா? அப்படி இம்பிட்டு ட்ரக் வருது, இம்பிட்டு பஸ்ஸு ஜாம் ஆகி நின்றுச்சு. ஒருவேளை நம்ம இடிச்சோ அப்படியே. இம்பிட்டு பேராடா அதுக்குன்னு வருவீங்க? ஐயோ, இரும்பல் வருது வர மாதிரி இருக்குது. குரல் வேறு மாறுது, என்ன பண்ணுறது? கரெக்டான ரூட்டு தான் போயிட்டுருக்குமா? கரெக்டு தான். நான் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மக்களே. ரைட்டு வாங்க, அப்படி நேராக போக வேண்டியதான். நேராக போனோம்னா எங்கே போகிறோம் ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரோ, அது ஒன்றும் இல்லை ப்ரோ. அது இப்படி நேராக போனோம்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் வரும், பம்பா பஸ் ஸ்டாண்ட். அந்த கிட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா அது அப்படியே பாத யாத்திரைக்கு வந்துட்டு ஈஸி. ஓகேவா? பாத யாத்திரைலேருந்து பக்தர்கள்லாம் அப்படியே அங்கிட்டு போயிடுவாங்க அந்த சைடு. கிட்டத்தில் வரப்போது ரிட்டர்ன் வரும்போது நம்ம பக்தி மூடலாம் இல்லை, நம்ம கேஓ மூடு தான். அது வேறு மூடு. நம்ம மூடு எப்படின்னு நம்மளுக்கு தான் தெரியும். ரைட்டு ஓகேவா? தம்பே ஐயோ கீபோர்டில் கே வந்துட்டு அமுத்தி பீம் லைட்டுக்கு கே தான் அமுத்துவேன். அது அமுத்தி கேன்னு வருது. என்ன பண்ணுறது? இந்த பீம் லைட்டு போட்டு வச்சுப்போம். கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. என்னடா அது? இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டேனா மறந்து. ஐயோ, டபுள் அமுத்துக்கு பட்டன் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டேன் மக்களே. ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பஸ்ஸு வந்துட்டு ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே கண்டிஷன்லாம் அப்படியே ஷீல்டு கட்டு கண்டிஷனில் இருக்கும் மக்களே பஸ்ஸு. அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ தூரம் தான் ட்ராவல் பண்ணோம்? ஐயோ, எவ்வளோ தூரம் இருக்குது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த யூட்டன் எடுத்து அப்படியே நேராக போனோம்னா கிட்டத்தில் வந்துடும். கொஞ்சம் அப்படி நெருங்கிட்டோம் மக்களே. இன்னொரு வீடியோ எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷமாக தெரியலையே. பார்க்கலடா மக்களே. இருக்குங்க. எப்படி திரும்பணும்? இப்படி தான் திரும்பணும். டே பிரேக் போடுறா தம்பி. பிரேக் நம்ம காலில் இருக்கா? போட்டாச்சு. பிரேக் விட மாட்டேங்குது மக்களே. எஸ்சிடிசி நம்ம என்ன தான் இருந்தாலும், நம்ம வண்டியாக இருந்தாலும் எஸ்சிடிசி கவர்மெண்ட்டில், அதனால் கண்டிஷன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் பஸ்ஸு உண்மையிலே டேமேஜே ஆகாது மக்களே. எப்படி டேமேஜ் ஆகும்? நான் தான் நோ டேமேஜ் மாடு கொடுத்து வச்சுருக்கேன்ல, அது வரைக்கும் எப்படி டேமேஜ் ஆகும் எவனுக்காக தெரிஞ்சாதானே. ஓகே, அப்படியே நேராக அப்படியே வளைச்சிக்கிட்டே அப்படியே நேராக லெஃப்ட் சைடு. ஐயோ, நேராக நீ வருது லெஃப்ட் சைடு. ஐயோ லெஃப்ட். ஐயோ, டேரக்ஷன் கூட தெரில மக்களே. ரைட் சைடு. எங்கேயா கொண்டு போய் விட்டுறாரா? சொரியாரா வண்டியை கேவோ? உன்னை நம்பிப்பா எத்தனை பேர் வராங்க? 43 பேர் வராங்க பஸ்ஸில். அவ்வளோ பெரிய பஸ்ஸு. என்னடா அது? மேப்பா? மேப்பு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. இந்த அவ்வளோ தூரம் போக மாட்டோம். அது பம்பாவோட ஃபுல் அப்படியே நேராக போகிற ஸ்டேஷனு. அதனால் அதுக்கு அப்படியே அந்த இது பாதையில் இப்போ நின்றுவோம். ஏன்னா இதுலேருந்து அப்படியே பாதையை தொடி அப்படியே போகிறது ஈஸி. இங்கே நின்று நிப்பாட்டினோம்னா அவங்க பம்பை நதியில் குதிச்சுட்டே இருப்பாங்க. குளிச்சுட்டு அப்படியே அவங்க போயிடுவாங்க. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டில் தான் கொண்டு போய் நிப்பாட்டணும். நம்ம வண்டி இங்கேயே பார்க்கிங்கை போட்டுருவோம், பெட்ரோல் பங்க் கிட்ட. இங்கேயே பார்க்கிங்கை போட்டோம்னா எவனும் கேட்க முடியாது. ஏன்னா அரசு போக்குவரத்து கழகம் நம்ம நிறையா போட்டிருக்கோம். அதனால் நிறைய பஸ்ஸு வச்சுருக்கோம் நம்ம பேரில். அதனால் எவனும் கேட்க மாட்டியா.
ஓகேவா? ரைட். அப்படியே அந்த வந்துடுச்சு பக்கத்தில் வந்தாச்சு. வந்துட்டோம்லே எப்படியே பக்தர்களே ரெடியாக உங்கள் சீட்ஸு வச்சு உங்கள் பை எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டோம். இந்த வந்தாச்சு. எங்கே நிப்பாட்டுறது? இந்த இருக்கு வண்டி இப்போ நிப்பாட்டி வேண்டாம், எப்படி வேணாலும் நிப்பாட்ட வேண்டாம். ஏன் இதுரா ராஜ்யம் அந்த மாதிரி வச்சுப்போம். இருங்க இப்படியே திருப்பி ஒரு திருப்பு லைட்டாக அவ்வளோதான். இந்த வந்தாச்சு பக்கத்தில், அவ்வளோதான். பார்க்கிங்கை மட்டும் போட்டு அப்படியே இறக்கி விட்டுற வேண்டியது அம்பிட்டு பெரியும். ஏன்னா இங்கேருந்துன்னா அப்படியே நதி பக்கம் அப்படியே நதியில் ஒரு குளிச்சுட்டு அப்படியே பாத யாத்திரை அப்படியே போயிடலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கேயே நிப்பாடி. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க நடந்து வரது கொஞ்சம் தூரம், இது இப்போ ரொம்ப கொஞ்சம் பக்கம். அதனால் ஓகே மக்களே, இங்கே தான் நம்ம பஸ்ஸு. வீடியோ ஆரம்பித்ததுன்னு பஸ்ஸை காட்டினேன். என்ன அப்படியே அந்த லைட் வெளிச்சம் வந்துட்டு தெரில. இப்போ நல்லா அந்த லைட் வெளிச்சம் தெரியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திங்க. அது வரைக்கும் வீடியோ போது உங்களுக்கே டாடா பேசி காய்ஸ், பாய். டேய் டக்குன்னு போயிட்டு வாங்கடா. ஐயோ சாமி, டக்குன்னு போயிட்டு வாங்க சாமி. திருப்பதின்ற ஐயோ கோவிந்தா இல்லை, இது சபரிமலை. நம்ம ஐயப்பனை பார்த்துட்டு நல்லா இது ஐயோ தரிசிச்சுட்டு வாங்க. ஓகே பாய். என்னம்மா பொண்ணே, இன்னும் விட்டுட்டு போயிட்டாங்களா அவனைய? அப்படித்தான் விடு. சரி ஓகே மக்களே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். அடுத்த வீடியோ இதே கண்டினியூ தான். டாட்டா.